இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 70 வருஷம் பாரம்பரியமான மிகப்பெரிய தேசிய கட்சி ஒன்னு இருக்கு. சரி. பல வருஷமா அவங்க டிஜிட்டல் உலகத்துல போராடி அவங்க சேர்த்த ஃபாலோயர்கள் மொத்தம் 7.8 மில்லியன் தான். ஓ, இத்தனை வருஷத்துல அவ்வளவுதானா? ஆமாங்க. ஆனா இணையத்துல சும்மா ஒரு மீம் பேஜ், அதாவது சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வேடிக்கைக்கு ஆரம்பிச்ச ஒரு கற்பனை பக்கத்துக்கு வெறும் 4 நாள்ல 22 மில்லியன் ஃபாலோவர்கள் கிடைச்சிருக்காங்க. அடங்கப்பா, 4 நாள்ல 22 மில்லியனா? ஆமா, 4 நாள்ல. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பிசினஸ் உலகமும் மக்களோட கவனமும் எப்படி தலைகீழா மாறி இருக்குன்னு காட்ட இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தையே கத்துக் கொடுக்குது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட பாரம்பரியம் எவ்வளோ பெருசு, இல்ல நீங்க எவ்வளோ வருஷமா மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் இப்போ முக்கியமே இல்ல. கரெக்ட். மக்களோட கவனத்தை எப்படி ஈர்க்கிறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி உங்களை மாத்திக்கிறீங்க அப்படிங்கறதுதான் இன்றைய டிஜிட்டல் உலகத்தோட ஒரே நாணயம். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழ்ந்த அலசல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆமா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. நீங்க உங்களோட பிசினஸ வளர்க்க நினைக்கிற ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன டீமை லீட் பண்றவராக இருக்கலாம், அல்லது சும்மா இந்த உலகத்துல என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறவரா இருக்கலாம். இன்னைக்கு செஷன் உங்களுக்கானதுதான். கண்டிப்பா. யூடியூபில் வெளியான அசர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் சேனலோட கெட் ஃப்ராங்க் வித் ஏபிஓ ராகேஷ் குமார் அப்படிங்கிற நேர்காணல் வீடியோ தான் இன்னைக்கு நம்மளோட ஆதாரப்பொருள். ஓகே, அந்த டைரக்ட் செல்லிங் லீடரோட இன்டர்வியூ தானே? அதேதான். ஒரு டைரக்ட் செல்லிங் தொழிலதிபர் எப்படி செயற்கை நுண்ணறிவையும், அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தையும் டிஜிட்டல் தளங்களையும் பயன்படுத்தி தனது வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் அப்படிங்கிறத ஆராய போறோம். சரி, இதை நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். இது வெறும் ஒரு தனிநபரோட வெற்றி கதை மட்டும் கிடையாது. மாறி வரும் இந்த டிஜிட்டல் சூழல்ல எந்த ஒரு தொழில்ல இருந்தாலும் அதை எப்படி தகவமைத்துக் கொள்வது என்பதற்கான ஒரு பிராக்டிக்கல் ப்ளூ பிரிண்ட்னு தான் சொல்லணும். ஆமா, ஒருத்தரோட தற்போதைய பிரம்மாண்டமான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட கடந்த காலத்தையும் அவரோட மனநிலையையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உண்மைதான். பேக்ரவுண்ட் தெரியாம வளர்ச்சியை முழுசா புரிஞ்சுக்க முடியாது. இந்த நேர்காணல் ஆரம்பிச்ச விதமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒரு சீரியஸான பிசினஸ் இன்டர்வியூ மாதிரி இல்லாம சின்ன சின்ன விளையாட்டுகளோட ஆரம்பிச்சாங்க. அந்த ஐஸ் பிரேக்கர் செஷன் பத்தி சொல்றீங்க? ஆமாங்க. ஸ்டார்பக்ஸ், நெஸ்லே, அண்டர் ஆர்மர், அடோபி மாதிரியான பிரபல பிராண்டுகளின் லோகோக்களை கண்டுபிடிக்கும் போட்டி வச்சாங்க. அப்புறம் ஒரு நம்பர் பசில். ஓ, அந்த வேர்ட் பசில், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான், டீக்கு 7, ஹெச்க்கு 5, ஐக்கு 1, என்னுக்கு 2, ஜிக்கு 0 அப்படின்னா நைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன நம்பர் வரும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த இடம் தான் ரொம்ப நுட்பமான ஒரு தருணம். ஒரு லீடரோட குணாதிசயத்தை அது வெளிச்சம் போட்டு காட்டுச்சுன்னு சொல்லலாம். ஆமா, இந்த இடத்துல ராகேஷ் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பந்தா காட்டல. அதான், அவர் ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணாரு. மாறாக அந்த லைவ் சாட்ல இருந்த தன்னோட கம்யூனிட்டியோட உதவியை கேட்டு அதற்கான சரியான பதிலான 21057 அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வென்றார். இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஒரு உண்மையான தலைவர் தனக்கு தெரியாத விஷயத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள தயங்க மாட்டார். கரெக்ட். அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். தனக்கு உதவி தேவைப்படும் போது அதை தயங்காமல் கேட்டு தனது குழுவோடு இணைந்து எப்படி செயல்படுகிறார் என்பதை இந்த சின்ன ஐஸ் பிரேக்கர் விளையாட்டு நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. ஆமா, ஒரு டீம் பில்டிங்க்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்தை, அதாவது கம்யூனிட்டிய எப்படி தன்னுடனே இணைத்து வைத்திருப்பது என்பதற்கான உளவியல் ரீதியான அஸ்திவாரம் இதுதான். மக்கள் தங்களை விட திறமையான ஒருவரை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் தங்களை நம்பும், தங்களிடம் உதவி கேட்கும் ஒரு தலைவனை தான் நேசிப்பார்கள். வாவ், ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. அந்த கம்யூனிட்டி மேல அவருக்கு எப்படி இவ்ளோ நம்பிக்கை வந்துச்சுன்னு பாக்கும்போது அவரோட கடந்த காலத்துக்கு போக வேண்டியிருக்கு. அந்த பழைய போட்டோ பத்தி பேசுனாங்களே, அதானே? ஆமாங்க. 2017ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அவரோட பழைய புகைப்படம் ஒன்றை காட்டுறாங்க. அப்போ ராகேஷோட எடை வெறும் 47 அல்லது 48 கிலோ தானா. ரொம்ப ஒல்லியான கூச்ச சுபாவம் கொண்ட ஒரு இளைஞன் அவரு. அந்த சமயத்துல அவருக்கு பிசினஸ்ல ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சு தாய்லாந்து போறதுக்கான ட்ரிப் கிடைச்சிருக்கு. அதோட மாசம் லட்சக்கணக்கில் வருமானமும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இத தன்னோட குடும்பத்துக்கிட்ட சொல்ல அவர் ரொம்பவே பயந்திருக்கார் இல்லையா? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அதை கேட்கும்போது பலருக்கும் சிரிப்பு வந்திருக்கலாம். இவ்ளோ பெரிய வெற்றியை ஏன் மறைக்க வேண்டும்னு தோணும். அதுக்கான காரணத்தை அவர் சொல்லும்போதுதான் விஷயமே புரியுது. தன்னோட அதிக வருமானத்தை பற்றி போன்ல சொன்னா அப்பா தான் குடித்து விட்டு பிதச்சுகிறேன்னு நினைத்துக் கொள்வாரோன்னு ராகேஷ் பயந்திருக்கார். நீங்க யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப யதார்த்தமான ஒரு பயம்தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பையன் பரீட்சையில 100க்கு 100 மார்க் எடுத்தா
அத பார்த்தா வீட்ல இது ஏதோ கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ண போலி மார்க் ஷீட் நினைச்சு அடிப்பாங்களோன்னு பயந்து மறைக்கிற மாதிரி இருக்கு. அதான், அந்த மனநிலையே நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வளர்ந்த பின்னணி அப்படிப்பட்டது. கண்டிப்பா. 16 அல்லது 17 வயது வரை எங்குமே அதிகம் பயணம் செய்யாத, மிகவும் ரிசர்வ்டான, அதாவது ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட ஒரு சிறுவன் அவர். எந்த ஒரு பெரிய வெளியுலக அனுபவமும் ஆடம்பரமும் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தருக்கு திடீரென ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்போது இது நிஜம்தானா என்ற சந்தேகம் அவருக்குள்ளேயே இருக்கும். ஆமா, அது ஒரு செல்ஃப் டவுட் மாதிரின்னு சொல்லலாம். அதை தன் குடும்பத்தினரிடம் தர்க்க ரீதியாக விளக்கும் தைரியமும் உடனே வந்துவிடாது. ஆனா பாருங்க, அந்த கூச்ச சுபாவம் தான் பின்னாடி அவருக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா மாறி இருக்குன்னு தோணுது. நிறைய பேர்கிட்ட பேச தயங்குற ஒருத்தர் அந்த குறைய எப்படி சரி கட்டலான்னு யோசிச்சு டெக்னாலஜியை தன்னோட கவசமா மாத்திக்கிட்டார் இல்லையா? மிகச் சரியான கணிப்பு. மனிதர்களிடம் பேச தயங்கிய அவர் டிஜிட்டல் டூல்களிடம் பேசத் தொடங்கினார். அதுதான் அவரை இன்று ஒரு மாபெரும் தலைவனாக உருமாற்றியிருக்கிறது. அந்த கூச்ச சுபாவம் கொண்ட இளைஞன் எப்படி இன்று பெரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளராக மாறினார் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த கட்டம். இப்போ அவர் முன்னெடுக்கிற அந்த பெரிய பிளான பத்தி சொல்ல வரீங்க? ஆமாங்க. இப்போ அவர் விஷன் 50 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை முன்னெடுக்கிறார். 50 ஏபிஓக்கள், அதாவது பிசினஸ் ஓனர்ஸ், 3000 ஏஎஸ்வைஸ், 10 மாநிலங்களில் வியாபாரம் என தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் திட்டம். அது ரொம்பவே சவாலான ஒரு இலக்கு தான். ஆனா இதுல அவர் முன்வைக்கும் ஒரு முக்கியமான தத்துவம் என்னை ரொம்பவே ஈர்த்துச்சு. அதாவது, இதுவரைக்கும் உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்த அதே விஷயங்கள் இனி அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்லாது அப்படிங்கிறது தான். இதை நாம் பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தால் பிசினஸ் உலகில் இது ஒரு எழுதப்படாத விதி. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஐபோன் நிறுவனத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். 2007ல அவங்க அறிமுகப்படுத்தின அதே மாடல, அதே சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு இன்றும் சந்தையில் நிலைத்திருக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா முடியாது. டெக்னாலஜி எவ்வளோ மாறிடுச்சு. ஒவ்வொரு வருடமும் தங்களை அப்டேட் செய்து புதிய அம்சங்களை கொண்டு வந்தே தீர வேண்டும். அதே போலதான் ஒரு தலைவரும். 14 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் பயன்படுத்திய உத்திகள் இன்று வேலை செய்யாது. அப்டேட் ஆக மறுப்பவர்கள் காணாமல் போவார்கள். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவர் அந்த அப்டேட்டுக்கு பயன்படுத்தும் ஆயுதம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ. ஆமா, ஏஐயோட பங்கு இப்ப எல்லா துறையிலையும் வந்துடுச்சு. நேர்காணல்ல அவர் தான் எப்படி ஏஐய அன்றாடம் பயன்படுத்துறாருன்னு சொல்றத கேட்டா நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. அவர் விடியற்காலை 4 மணி வரை முழிச்சிருந்து வேலை பார்க்கறார். ஆனா அவர் உட்கார்ந்து மேனுவலா டைப் பண்ணிட்டு இல்ல. காமா ஏஐ அப்படிங்கிற டூலை பயன்படுத்தி பிசினஸ்க்கான பிபிடிக்களை, அதாவது பிரசன்டேஷன்களை உருவாக்குறாராம். நிறைய பேருக்கு இந்த காமா ஏஐ அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. முன்னாடியெல்லாம் ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும்னா நாமளே கூகுள்ல போய் தேடி பாயிண்ட்ஸ் எடுத்து டிசைன் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைடா அலைன் பண்ணி அது ஒரு நாள் முழுக்க ஆகுற வேலை. ஆமா, ரொம்ப நேரம் எடுக்கும் அந்த வேலை. ஆனா காமா ஏஐல நீங்க என்ன தலைப்பு, யார் உங்க ஆடியன்ஸ், என்ன டோன்ல வேணும்னு ஒரு வரியில, அதாவது ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். 1 நிமிஷத்துல அழகான டிசைனோட பாயிண்ட்ஸோட ஒரு முழு பிபிடிய அதுவே உருவாக்கி கொடுத்துரும். இது எவ்வளவு நேரத்தை மிச்சப்படுத்துங்கிறது என்பதை பாருங்கள். அது மட்டும் இல்ல, தன்னோட பிரசன்டேஷனுக்கோ சோஷியல் மீடியாக்கோ தேவையான படங்களை உருவாக்க ஜெமினி பயன்படுத்துறான். ஓ, கூகுளோட ஜெமினி ஏஐயா? பயன்படுத்துறார். இதுல வேடிக்கை என்னன்னா, அவர் அதிகாலை 4 மணி வரைக்கும் இந்த ஏஐ டூல்ஸ் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு காலையில 11 மணிக்கு எழுந்திருப்பதால் உலகமே அவரை ஒரு சோம்பேறின்னு நினைச்சுக்குதான். வெளிப்பார்வைக்கு அப்படிதான் தெரியும். ஆனா பின்னாடி வேலை வேற லெவல்ல நடக்குது. உண்மை என்னன்னா, நிறைய பேர் சொல்ற மாதிரி ஏஐங்கிறது அலாவுதீன் அற்புத விளக்குல இருக்கிற ஜின் கிடையாது. பின்ன அது எப்படி பாப்பது? ஏஐங்கிறது நமக்கு கிடைச்ச ரொம்பவும் ஆர்வமான ஆனா ஒண்ணுமே தெரியாத ஒரு இன்டர்ன் மாதிரி. அதாவது தூங்கவே தூங்காத ஒரு அசிஸ்டன்ட். நல்ல ஒப்பீடு இது. நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே செய்வான். ஆனா நீங்க தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா தப்பான வேலைய ரொம்ப கான்ஃபிடென்ட்டா செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிப்பான். ஆமா, அது ரொம்ப முக்கியம். சரியான ப்ராம்ப்ட் கொடுத்தாதான் சரியான ரிசல்ட் கிடைக்கும். ராகேஷ் அந்த கலையை ரொம்ப சிறப்பா கத்துக்கிட்டு இருக்கார். எக்ஸாக்ட்லி. அருமையான ஒப்பீடு. அதனாலதான் இந்த தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து அவர் தனது குழுவிற்கும் பயிற்சி அளிக்கிறார். அவர் பயன்படுத்தும் இன்னொரு ஏஐ ஸ்ட்ராட்டஜி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை இந்த செஷனை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். ஓ, அந்த வாட்ஸ்அப் குரூப் விஷயம்தானா? அதேதான். நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றவரா இருக்கலாம், ஒரு அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் தலைவரா இருக்கலாம், அல்லது உங்க ஆபீஸ் டீமுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கலாம். ஆமா, எல்லார் போன்லயும் இப்ப ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கு.
ஆரம்பத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற குரூப் கொஞ்ச நாள்ல குட் மார்னிங் மெசேஜ்களை தாண்டி எந்த உரையாடலும் இல்லாம செத்து போயிடும் இல்லையா? ஆமா, 100 குரூப் இருந்தா அதுல 90 குரூப் மயான அமைதியில தான் இருக்கும். அந்த அமைதியை உடைக்கத்தான் ராகேஷ் ஏஐயை பயன்படுத்துகிறார். அடுத்த 23 நாட்களுக்கு தனது குழுவை எப்படி எங்கேஜிங்காக வைத்திருப்பது, என்னென்ன கேள்விகளை கேட்பது, எந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை நடத்துவது என ஒட்டுமொத்த திட்டத்தையும் அவர் ChatGPT மூலமாக முன்கூட்டியே உருவாக்கி விடுகிறார். வாவ், 23 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுறாரா? ஆமா, இது வெறும் தகவல் தொடர்பு அல்ல, இது ஒரு உளவியல் உத்தி. சூப்பர். சரி, ஏஐயை பயன்படுத்தி ஐடியாக்களை உருவாக்கலாம், பிரசன்டேஷன் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப்பை ஆக்டிவா வச்சுக்கலாம். ஆனா இதெல்லாம் எப்படி காசா மாறும்? அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது வியாபாரமா எப்படி மாறும்? இங்கதான் ராகேஷ் டீம் மெட்டா விளம்பரங்களை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கும்போது அதோட உண்மையான வீச்சு நமக்கு புரியுது. Facebook, Instagram ஆட்ஸ் பத்தி சொல்றீங்க. அதேதான். வெறும் 1000 ரூபாய் முதலீடு செய்து மெட்டா விளம்பரம் மூலமா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் கொண்ட டார்கெட் ஆடியன்ஸ்ல இருந்து தனக்கு தேவையான 22 உண்மையான லீடுகளை அவங்க பெற்றிருக்காங்க. அந்த 50 லட்சம் பேர் என்பது ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கும் யாரோ அல்ல. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கின் மாயாஜாலம். ஆமாம், இது கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. சாதாரணமா ஒரு விளம்பரம் கொடுத்தா அது யாருக்கு போய் சேரும்னு நமக்கு தெரியாது. ஆமா, நியூஸ் பேப்பர் விளம்பரம் மாதிரி. ஆனா இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த குறிப்பிட்ட ரயில் நிலையம் அல்லது இந்த குறிப்பிட்ட 5 கிலோமீட்டர் சுற்றளவு என துல்லியமாக டார்கெட் செய்திருக்காங்க. ஹைப்பர் லோக்கல் டார்கெட்டிங்னு சொல்லுவாங்க அத. கரெக்ட். அதாவது காலையில அந்த ரயில் நிலையத்துல வந்து இறங்குற குறிப்பிட்ட வயசுடைய வேலை தேடுற அல்லது பிசினஸ்ல ஆர்வமுள்ள ஆட்களுக்கு மட்டுமே அந்த விளம்பரம் போய் சேரும்படி செய்திருக்காங்க. இது ஒரு துப்பாக்கி சுடும் வீரரின் துல்லியத்திற்கு சமம். ஆனா எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்கள். லீடுகள் வந்தாச்சு, 22 பேர் உங்ககிட்ட வந்து இந்த பிசினஸ்ல எனக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா டைரக்ட் செல்லிங்ல பெரிய தொகைய முதலீடு செய்யணும்னு சொன்ன உடனே பாதி பேர் தெரிச்சு ஓடிடுவாங்களே, அதை எப்படி அவர் சமாளிக்கிறார்? அங்குதான் அவர் தன்னுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கையே ஆடுகிறார். அதை அவர் ஒய் இன்கம் என்று அழைக்கிறார். ஒய் இன்கம் அப்படின்னா என்ன? இது ஒரு மைக்ரோ சேல் ஸ்ட்ராட்டஜி. பெரிய தொகையை கேட்டு வாடிக்கையாளரை பயமுறுத்துவதற்கு பதிலாக வெறும் 400 அல்லது 500 ரூபாய் மதிப்பிலான சிறிய பொருட்களை விற்கும் உத்தியை அவர் கையாளுகிறார். ஓ, சின்ன தொகையில ஆரம்பிக்கிறாங்களா? ஆமாம். உதாரணத்துக்கு, குர்கானில் இப்போது கடுமையான வெயில் காலம். விளம்பரம் மூலம் வந்த ஒருவரிடம் பிசினஸை பற்றி பெரிய அளவிலோ முழு நேரமாக சேர வற்புறுத்தாமல் சும்மா ஒரு அறிமுகத்துக்காக இந்த SPF 50 சன்ஸ்கிரீனை பயன்படுத்தி பாருங்கள்னு சொல்றார். ஓகே, ஒரு சின்ன சஜஷன் மாதிரி. உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே தொடரலாம் என்று மிக கூலாக சொல்கிறார். ஓ, இது வாடிக்கையாளருக்கு இருக்கிற தயக்கத்தை, அந்த ஃபில்டர் அப்படியே உடைச்சிடுது இல்லையா? சரி, ஒரு 400 ரூபாய் தானே, ட்ரை பண்ணி பாப்போம்னா அவங்க ஒரு சின்ன எஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியாக சொன்னீர்கள். அந்த சின்ன எஸ்ஸை அவர் தொடர்ச்சியான வருமானமாக எப்படி மாற்றுகிறார் என்ற கணக்கை பாருங்கள். இப்படி தொழிலில் முழுநேரமாக சேர மறுப்பவர்களை நிராகரித்து விடாமல் அவர்களை சிறிய அளவிலான ஆனால் தொடர்ச்சியான வாடிக்கையாளர்களாக மாற்றுகிறார். எப்படி அந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆகுது? உங்கள் குழுவில் இப்படி சிறிய அளவில் வாங்கும் 150 பேர் மாதம் வெறும் 1000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினால் கூட அது மாதத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் தொடர்ச்சியான பிசினஸை உருவாக்கும். மாசம் 1.5 லட்சம் ரூபாய், அதுவும் பிசினஸ்ல சேர மாட்டேன் நிராகரித்து சென்றவர்களும் இருந்து. இது நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங் கணக்கு. இதை தற்செயலாக விட்டுவிடாமல் ஒரு சிஸ்டமாக மாற்றுவதற்காகவே அவர்கள் தங்கள் மையங்களில் மாதம் 2 முறை சேல்ஸ் டே கொண்டாடுகிறார்கள். சேல்ஸ் டேவா? சூப்பர். ஆரம்பத்தில் 250ஆக இருந்த அந்த சின்ன சின்ன ஆர்டர்களை முறையான பயிற்சி மற்றும் இந்த உத்தியின் மூலம் இன்று 1000 ஆர்டர்கள் வரை உயர்த்தியிருக்கிறாங்க. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் விஷன் 50 அப்படிங்கிற ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குற பார்வை, இன்னொரு பக்கம் வெறும் 400 ரூபாய்க்கு ஒரு சன்ஸ்கிரீனை விற்று வாடிக்கையாளரை உள்ளே கொண்டு வரும் ஒரு நுட்பமான விற்பனை உத்தி. இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். ஒரு காலத்தில் வியாபாரத்தில் வாடிக்கையாளரே ராஜா என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது. இப்போது கண்டென்ட் தான் ராஜா, AI தான் ராஜா. கொஞ்சம் இருங்க, நான் இங்க ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா எதிர்க்க விரும்புறேன். ஓ, சொல்லுங்க, என்ன விஷயம்? டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது மனிதர்களோட நேரடி தொடர்பு, அவங்க முகம் பார்த்து பேசுறது, அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது தானே? ஆமா, அதுதான் அதோட அடிப்படை. அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ்ல கொண்டு போய் AI தான் ராஜா, கண்டென்ட் தான் ராஜான்னு சொன்னா அது அந்த பிசினஸோட அடிப்படையே காலி பண்ணிடாதா? மனிதர்களை ஓரம் கட்டிட்டு AI எப்படி ராஜாவா முடியும்?
மிக அருமையான கேள்வி. இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏஐ தான் ராஜா என்று சொல்வது மனிதர்களை புறக்கணிப்பதற்காக அல்ல. பின்ன எதுக்காக? மாறாக, மனிதர்கள் தங்கள் நேரத்தை மிக சரியாக பயன்படுத்துவதற்காக. வாடிக்கையாளர்களை தேடுவது, அவர்களுக்கு மெசேஜ் அனுப்புவது, பிரசன்டேஷன் உருவாக்குவது போன்ற இயந்திரத்தனமான வேலைகளை ஏஐ செய்துவிடுகிறது. ஓகே, அந்த போர் அடிக்கிற வேலைகளே ஏஐ பாத்துக்குது. இதனால் அந்த லீடருக்கு நிறைய நேரம் மிச்சமாகிறது. அந்த நேரத்தை அவர் வாடிக்கையாளரோடு நேரில் பேசி அவர்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து கொண்டு அந்த மனித தொடர்பை வலுப்படுத்த பயன்படுத்துகிறார். அப்போ ஏஐ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் செயல்படுது. சரியாக சொன்னீர்கள். ஏஐ என்பது வாசல் வரை வாடிக்கையாளரை கொண்டு வரும் கருவி. ஆனால் உள்ளே அவர்களை வரவேற்பது மனித உணர்வுகள்தான். அதை நாம் முதலில் பேசிய அந்த சிஜேபி மீம் பேஜ் உதாரணத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஓ, அந்த 22 மில்லியன் ஃபாலோயர்ஸ் விஷயம். ஆம், 70 வருட பாரம்பரிய கட்சி மனிதர்களை நேரடியாக நம்பியது. ஆனால் அந்த மீம் பேஜ் மக்கள் என்ன கண்டென்ட்டை விரும்புகிறார்கள் என்பதை ஏஐ மற்றும் அல்காரிதம் மூலம் கணித்து அதை துல்லியமாக வழங்கியது. கரெக்ட். நீங்கள் சரியான கண்டென்ட்டை உருவாக்கினால், மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை தொழில்நுட்பம் மூலம் கணித்து அதை வழங்கினால், மக்களின் கவனம் தானாக உங்கள் பக்கம் திரும்பும். வாவ், அந்த விளக்கம் நிஜமாவே ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு மாடர்ன் பிசினஸ் லீடர் எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கறது நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆமா, இது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியம். இது தவிர ராகேஷ் தனது சமூக பொறுப்புணர்வோடு செயல்படும் விதமும் நேர்காணல்ல ரொம்ப ஈர்க்கிறதா இருந்தது. அந்த சேலஞ்ச பத்தி சொல்றீங்களா? ஆமாங்க, அவர் ரவீந்திரா மற்றும் ஷவன் சுவாமி போன்ற மற்ற தலைவர்களுக்கு சவால் விடுகிறார். தங்கள அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொள்ள ஒரு நேர்மறையான அழுத்தத்தை, ஒரு பாசிட்டிவ் பிரஷரை கொடுக்கிறார். சக போட்டியாளர்களை எதிரிகளா பார்க்காம ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்திக் கொள்ளும் ஆரோக்கியமான கலாச்சாரம் அது. ஒரு கம்யூனிட்டியாக வளரும்போதுதான் வெற்றி நிலைத்திருக்கும். அது மட்டும் இல்லாம நேர்காணலின் இறுதியில் ஒரு இனிமையான அறிவிப்பும் வெளியானது. ஆமா, அந்த பண்டிகை கால அறிவிப்பு. ஈகை திருநாளான ரம்ஜானை முன்னிட்டு கம்யூனிட்டி உறுப்பினர்களுக்கு அன்றே வருமானம் வழங்கப்படும் என்ற அந்த ஏர்லி பே அவுட் அறிவிப்பு. ஒரு லீடர் எப்படி தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பாம தாம் மக்களின் உணர்வுகளையும் அவங்களோட பண்டிகைகளையும் மதித்து சந்தோஷப்படுத்துறாருன்னு இது நமக்கு காட்டுச்சு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன கேள்வி அது? கூற்ற சுபாவம் கொண்ட 47 கிலோ எடையுடன் இருந்த ஒரு இளைஞனால் இன்று தன் கையில் இருக்கும் டிஜிட்டல் கருவிகளை வைத்து ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் அந்த ஜின்னை, அதாவது உங்கள் ஸ்மார்ட் போன் மற்றும் ஏஐ டூல்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி இது. அதை வைத்து வெறும் ரீல்ஸ் பார்த்து நேரத்தை வீணாக்கப் போகிறீர்களா, அல்லது உங்களது அடுத்த மாபெரும் வெற்றிக்கான ஆயுதமாக அதை மாற்றப் போகிறீர்களா? ஒரு அற்புதமான கேள்வி. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசலை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. ஆமா, சொல்லுங்க. நாம இப்போ இவ்ளோ நேரம் ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நிறைய பேசணும். ஆனா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிஜிட்டல் கண்டென்ட் மற்றும் ஏஐ மூலம் இவ்வளவு விரைவாக, இவ்வளவு பெரிய அளவில் ஒரு பிசினஸை கட்டி எழுப்ப முடியும் என்றால், வருங்காலத்தில் மனிதர்கள் நேரில் சந்தித்து பேசி வியாபாரம் செய்யும் அந்த மனித தொடர்பு முற்றிலுமாக காலாவதியாகிவிடுமா? அது ஒரு பயமுறுத்துற கேள்விதான். எல்லாமே ஆட்டோமேட் ஆகிடுமா? அல்லது எல்லாமே டிஜிட்டலாகவும் ஏஐயாகவும் மாறி வரும் இந்த ரோபாட்டிக் உலகத்தில் அந்த உண்மையான கலப்படமில்லாத மனித தொடர்புதான் உலகத்திலேயே வேறு எதையும் விட மிகவும் விலையுயர்ந்த மதிப்புமிக்க ஒரு ஆடம்பர பொருளாக மாறுமா? கண்டிப்பா நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. இந்த டிஜிட்டல் சுழற்பந்துல மனித உறவுகள் தான் நாம தேடுற உண்மையான பொக்கிஷமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திக்கும் வரை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள்.